இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். தயாராக இருங்கள். டாக்டர் கிறிஸ்டியன் வைட்னர். இது டாக்டர் கிறிஸ்டியன் வைட்னர் என்பவர் கொடுத்த செய்தியாகும். முதலில் அவர் தன்னுடைய பின்னணியை பற்றி கூறுகிறார். இவரின் தாயார் இவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டு விட்டார் என அவர் கூறுகிறார். மேலும் ஒரு இறையாளர் போன்றவரால் சீஷத்துவம் செய்யப்பட்டார். அந்த நபர் தன்னுடைய தாயாருக்கு வசனங்களை எப்படி ஆழமாக படிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தாராம். அதனால் இவர் வேதாகமத்தை ஆழமாக படிக்கும் வீட்டில் வளர்ந்தார் என கூறுகிறார். மேலும் கூடுதலாக படிக்க ரெஃபரன்ஸ் குறிப்பு காரியங்களும் இருந்ததாம். இது வசனத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் நல்வழியில் இவரை ஆரம்பித்தது என அவர் கூறுகிறார். மேலும் இவர்கள் அவரின் வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியில் தேவாலயத்திற்கு சென்றார்கள். அது அவர் ஆரம்பிக்கிறதற்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருந்தது என்று அவர் கூறுகிறார். இருப்பினும் தேவன் தன்னை ஊழியத்திற்கு அழைக்கவில்லை என்று உணர்ந்தார்களாம். அதனால் அவர்கள் பள்ளிக்கு சென்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார்களாம். அவர் மின் உற்பத்தி நிலையங்களை சரி செய்வதன் மூலம் பயணிக்க ஆரம்பித்தார்களாம். அப்படிதான் இவர் தன்னுடைய மனைவியை சந்தித்தாராம். அதன் மூலம் அவருக்கு 4 அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் ஒரு வருடத்தில் 11 மாதங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு வேலையில் இருந்தார்களாம். இப்படிப்பட்ட வேலை திருமணத்திற்கு பின் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் உடனடியாக உணர்ந்து வேறு ஒன்றிற்கு பார்க்க ஆரம்பித்தார்களாம். அவர்கள் அதனால் கல்லூரிக்கு சென்று முதுகலை பட்டம் பெற்றார்களாம். மேலும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்தவற்றில் செல்ல நினைத்தார்களாம். அவர்களுடைய இளங்கலை பட்டத்தின் போது நாசாவில் அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்ததாக கூறுகிறார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததாம். அதற்கு செல்லலாம் என்று நினைத்தார்களாம். ஆனால் அதற்கு அவர் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அதை அவர்கள் செய்தார்கள். பின்பு அவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஏவியேஷன் ரிசர்ச் என்பதில் வேலை கிடைத்ததாம். அது கேம்பஸில் இருந்தது. இப்பொழுது அவருக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக சம்பளம் கொடுக்கப்பட்டதாம். இது அவர்களை PhD செய்வதற்கு வழிவகுத்ததாம். இவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது மாணவர்களோடு உரையாடும் சூழல் இருக்கிறது. அது அப்பாலஜெட்டிக்ஸ் என்று கூறப்படும் மத கோட்பாடு அல்லது விசுவாசத்தை பற்றிய நியாயமான வாதங்கள் அவற்றிற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதாம். மேலும் தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியதாம். இது அவருக்கு எப்போதுமே ஆர்வப்படுத்திய ஒன்றாக இருந்ததாம். மேலும் அவர்கள் பைபிள் ஸ்டடீஸ் நடத்த ஆரம்பித்தார்களாம். சில தீர்க்க தரிசனங்களின் உண்மையான அர்த்தம் என்ன என்று விசுவாசிப்பதன் சில காரணங்கள். இவற்றை ஆழமான முறையில் விளக்கம் செய்ய முயற்சித்தார்கள். உதாரணமாக, நோவா எல்லா விலங்குகளையும் கொண்ட பேழையை உண்மையில் கட்டியிருந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். பேழை சந்திப்பிற்கு எத்தனை பேர் சென்றிருக்கின்றீர்கள் என்றும் கணக்கு சரியாக இருக்கிறதா? அவன் உண்மையில் உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளையும் எடுத்துக்கொண்டானா என்று பார்த்திருக்கின்றீர்கள். இவருக்கு இப்படிப்பட்டதான கேள்விகள் வருமாம். அப்படி இருந்திருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகிறேன் என்று கூறுவதற்கு பதிலாக இவர் உட்கார்ந்து உண்மையில் கணக்கு பார்ப்பார்களாம். இப்படியாக தானாக ஆழமாக ஆராய ஆரம்பித்தார்களாம். ஏனெனில் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அவருக்கு விடை வேண்டும் என்பதினால். மேலும் மக்களோடு அதை பகிர்ந்து கொள்ளவும். ஏனெனில் அது அவர்களின் மனதில் இடைப்படுகிற கேள்விகள். ஏனெனில் அது அவர்களின் இதயத்தை கிறிஸ்துவிற்கு சமர்ப்பதோடு இடைப்படுகிறதால். அது வெறும் அறிவுபூர்வமான விவாதத்திற்கு என்றால் அது முக்கியமல்ல. ஆனால் இது உண்மையா, இல்லை, இதை நான் விசுவாசிக்கலாமா என்று அவர்கள் விசுவாசிக்க தடுக்குமானால் இது முக்கியம். அந்த மாதிரி காரியங்களுக்கு டாக்டர் கிறிஸ்டியன் வைட்னர் அவர்களுக்கு பதில் கூற முடிய வேண்டும் என்று விருப்பப்பட்டார்களாம். அவருக்கு தான் விசுவாசிப்பது சரிதான் என்று தன்னுடைய சொந்த இதயத்தில் அறிய விருப்பப்பட்டார். அவ்வாறுதான் தீர்க்க தரிசனங்கள் அவற்றின் கூட்டங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். மேலும் தன்னுடைய கேள்விகளை அங்கிருக்கும் பேச்சாளர்களிடம் கேட்பார்களாம். மேலும் யாரும் பேசாத காரியங்களை அவர் கண்டு கொள்ள ஆரம்பித்தார்களாம். அவர்கள் கண்டுபிடித்ததை அவர் இந்த கருத்தரங்குகளில் மக்களிடம் பேச முயற்சிப்பார்களாம். கடினமான யோசனைகளை
குறுகிய உரையாடலில் அறிமுகப்படுத்துவது கடினமான ஒன்று. காலப்போக்கில் தன்னை எழுதுவதற்கு கர்த்தர் நடத்தியதாக உணர்ந்தார்களாம். அப்படி அவர் இங்கு வந்ததாக கூறுகிறார். இவர் 8 வருட காலம் பல்கலை பேராசிரியராக இருந்து இருக்கிறார். இவர் ஒரு பேச்சாளர் அல்ல, அதனால் இது ஒரு பாடம் போல இருக்கும் என்று கூறுகிறார். இவர் ஒரு உண்மை சார்ந்த மனிதர், தகவலை எந்த ஒரு நாடகமும் இல்லாமல் வழங்க விரும்புவதாக கூறுகிறார். இதில் இவர் தன்னை பற்றிய ஒரு ஸ்லைடை காண்பிக்கிறார். இங்கு அதை வைப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் அதன் காரணம் என்ன என்றால், இது தன்னுடைய சொந்த யோசனைகள் அல்ல. இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற சில காரியங்கள் அவர் செய்ததினால் ஒரு காரியம் எப்பொழுது உறுதியானது என்றும் உண்மையானது என்பதையும் அவரால் கூற முடியும் என்று கூறுகிறார். அதனால்தான் இதை அவர் கூறுவதாக கூறுகிறார். ஹார்வர்ட் என்பவர் முந்தைய தினத்தில் கூறியது போல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் உயர் நிலையில் தரத்தில் நடத்தப்படுவார்கள். இவை கடைசி நாட்கள் என்று அவர் கூறுகிறார். அதை அவர் விளக்கம் செய்து முடிப்பார் என அவர் கூறுகிறார். இவர் கடந்த சில ஆண்டுகளில் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். த டெம்பிள் ரிவீல்ட், இது ஆலயமானது எங்கு இருக்கிறது என்பதை பற்றியதாகும். வசனங்களை பார்க்கும்போது ஒரு ஆலயம் மீண்டும் கட்டப்படும் என்பது பெரிய ஒரு அடையாளம். ஏனெனில் அந்தி கிறிஸ்து தேவாலயத்தில் தன்னை வைப்பான் என்றும் தன்னை தேவன் என்று அறிக்கை செய்வான் என்றும் கூறுகிறது. அது தேவனின் ஆலயம். அவன் தன்னை சாதாரணமான ஆலயத்தில் வைக்கப் போவதில்லை, ஆனால் தேவாலயத்தில். அது எங்கு இருக்கிறது? அது எருசலேமில் இருக்கிறது. துல்லியமாக எங்கு இருக்கிறது? இவற்றை பற்றியதுதான் அவருடைய முதல் புத்தகம். வேதாகம தீர்க்க தரிசனங்கள் பற்றி யோசிக்காமல் உலகில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பார்த்து, இன்றைய உலகில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை யாராவது உங்களுக்கு கூற வேண்டுமா? ஒரு பாரடைம் ஷிஃப்ட், முன்னுதார மாற்றத்தின் செயல்முறையில் நாம் இருக்கிறோம். அதை நாம் பார்க்கலாம். மேலும் இது சாதாரண பொது அறிவு. 1984 என்பது ஒரு அபத்தமான யோசனை. பேசப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு உண்டான காரியங்கள் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இருப்பது என்ன? தொழில்நுட்பம். இது அரசாங்கம் இதற்கு முன்பு எப்பொழுதும் கட்டுப்படுத்தாத அளவிற்கு அநேக காரியங்களை இப்பொழுது கட்டுப்படுத்த முடிகிறது. அதை எது தடுக்கப் போகிறது? மனிதனின் நல்லெண்ணம், அதாவது உள்ளிருக்கும் கட்டுப்பாடு. ஆனால் பாவ இயல்பு, ஜென்ம சுவாபம் அப்படி கூறவில்லை. பாவ இயல்பு இதை எவராகிலும் துஷ்பிரயோகம் செய்வார் என்று கூறுகிறது. ஒருவன் அதை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்றாலும் வேறொருவன் வந்து அவனை கொலை செய்ய போகிறான் என்று வரலாறு கூறுகிறது. நமக்கிருக்கும் தொழில்நுட்பத்தை எதுவரைக்கும் கண்டுபிடிக்கப் போகிறோம்? இதையெல்லாம் ஒரு பலவான் முன்பு வைத்து அவன் அதை செய்வதற்கு எவ்வளவு காலமாகும்? எல்லையில்லா காலம் இல்லை என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார். இது ஒரு பொதுவான அடையாளம். நாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். மேலும் காலப்போக்கில் சர்வாதிகாரம் உயரப்போகிறது. ஏனெனில் மனிதனின் நல்லெண்ணம் மாத்திரம்தான் அதை தடுக்கும். ஒரே காரியம், அது உண்மையான காரியம் அல்ல. உண்மையில் தேவனால் தடுக்க முடியும். ஏன் ஹிட்லர் உலகத்தை முழுவதும் எடுக்கவில்லை? அவன் ஏன் சில முட்டாள்தனமான தவறுகளை செய்தான்? அவனிடம் இருந்த ஞானத்தை தேவன் எடுத்திருப்பார். அதை அவர் அனுமதிக்கவில்லை என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார். அதனால் தேவன் எப்பொழுதுமே தீமையை தடுக்கிறார். இது மட்டும்தான் அதற்கு எதிராக வேலை செய்ய போகும் ஒரே வல்லமை என்று இவர் எண்ணுவதாக கூறுகிறார். அதாவது வரலாற்றில் நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்பதில், நாம் இருக்கும் காலத்தில் நல்லது என்பது தீமை, தீமை என்பது நல்லதாக இருக்கிறது. ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! அந்த காலம்தான் இது. கருக்கலைப்பு, திருநங்கை இனம், கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி, முக்கிய இன கோட்பாடு, வோக்கிசம், கம்யூனிசம், ஃபேசிசம், அமெரிக்காவை கீழே தள்ளுதல், தடுப்பூசி, மாஸ்க், லாக்டவுன், கட்டுப்பாடுகள், மேலும் தனிப்பட்ட சுதந்திரத்தில் ஏற்பட்ட துஷ்பிரயோகம், அதை நீங்களும் நானும் பார்ப்போம் என்று எதிர்பார்க்கவில்லை. வேதாகம உலக கண்ணோட்டத்தின் இழப்பு, அந்நிய தேவ வழிபாடுகள், அவற்றின் உயர்வு, வெளிப்படையான அந்நிய தேவ வழிபாடுகள். மக்கள் பழைய தெய்வங்களை மீண்டும் வழிபட ஆரம்பிப்பார்கள் என்பது வேடிக்கையானது என்று டாக்டர் வைட்னர் நினைக்க, ஆனால் அதை இன்று
நிறைய காண முடிகிறது. சபையில் துரோகம், சபை தலைவர்கள் மற்றும் ஊழியங்களின் பரவலான வீழ்ச்சி, நீதியின் தோற்றம் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளின் இழப்பு, சட்டங்களின் மீறுதல்கள், நீதியின் தோற்றம் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளின் இழப்பு, சட்டங்களின் மீறுதல்கள் மேல் வழக்கு தொடரப்படவில்லை. டாக்டர் வைட்னர் நிறைய வேளைகள் பாதுகாப்பு துறையோடு செய்தாராம். அவர் இரகசிய அனுமதி பெறுவதை எப்பொழுதும் தவிர்த்தார்களாம். அதாவது இரகசிய ஆவணங்களை பார்க்க கூடுதல். ஏனெனில் இதில் ஏராளமான பொறுப்புகள் அதில் இருக்கிறது. ஒரு ஆவணத்தின் மீறுதலுக்காக நீங்கள் கைது செய்யப்படலாம் அல்லது குற்றம் சாட்டப்படலாம். மக்கள் இரகசிய ஆவணங்கள் அவற்றின் துஷ்பிரயோகம் செய்த பிரபல உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. இவ்வளவு சட்ட மீறுதல்கள். ஆனால் அமெரிக்காவின் உயர்தர மக்களுக்கு எதிராக எந்த ஒரு நியாயமான மனிதனும் குற்றம் கொண்டு வரமாட்டான். இதில் நீதி என்பது இல்லை. இரட்டை அமைப்பு இருக்கிறது. நாம் இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கு மோசமாக இருக்கிறது, ஆனால் உலகின் மற்ற இடங்களில் இன்னும் மோசமாக இருக்கிறது. கடைசி நாட்களாக இருப்பதற்கு அது அமெரிக்காவின் பிரச்சனை காரியமாக இருக்கக்கூடாது. அது உலகளாவிய காரியமாக இருக்க வேண்டும். இது போன்ற காரியங்களை உலகம் முழுவதிலும் பார்க்க முடியும். அது இறுதியாக அமெரிக்காவையும் பாதிக்கிறது. 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகப்போக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பவுல் இதை கூறுகிறார். இவை கடினமான வார்த்தைகள். இது நம்முடைய காலத்திற்கு பொருந்தும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமை என்பது உலகளாவிய ஒன்றாக இருக்கிறது. நாம் வரலாற்றை பார்ப்போம் என்றால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது சீனாவில் புத்த மதத்திற்கு, மேலும் அமெரிக்கா அல்லது இந்தியாவிலும் எல்லாரும் பெற்றோர்கள்தான் சட்டம். ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக இன்டர்நெட் மற்றும் சர்வதேச தொடர்பு, அமெரிக்கா செய்யும் பல திரைப்படங்கள், அது உலகளவில் கலாச்சாரத்தை மாற்றிவிட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாக கூறப்பட்டது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது சிறிய காரியம் அல்ல. இது வினோதமாக இருக்கிறது. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களை பற்றி மக்கள் முன்வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆட்சேபனை என்னவென்றால், இவர்கள் எல்லாம் நயவஞ்சர்கள் என்பதுதான். நாம் இன்னும் பாவிகள் என்பதை ஒப்புக்கொள்வது. நான் இன்னும் தவறு செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார். மேலும் நான் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டிய மனிதன் அல்ல. ஒரு தேறிய விசுவாசியாக நான் தவறு செய்யும் போது அதை ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். தான் தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்பதாக அவர் கூறுகிறார். மேலும் தன்னுடைய மனைவியிடம் கடினமாக பேசும்போது மன்னிப்பு கேட்பதாகவும் கூறுகிறார். ஏனெனில் அவர் அன்பாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இது ஒரு கடினமான பட்டியல். ஆனால் கிறிஸ்தவ ஆண்களாக நாம் எப்பொழுதும் நேசிக்க, அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். அப்படி செய்யாத போது நாம் மன்னிப்பு கேட்கிறோம். அதை செய்யும் போது நாம் நயவஞ்சகர்கள் அல்ல, நாம் வெறும் பாவிகள் தான். செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நயவஞ்சகர்கள். நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்கள், தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மேலும் உண்மையில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு சபை பொதுவாக இருக்கும் காலமாக இருக்கிறது. இவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது இது கடினமானது. எப்படி பாவியை நேசித்து பாவத்தை வெறுப்பது? நீங்கள் சரியான வழியில் இருக்கும்படி எப்படி நல்ல உறவுகள் கொள்வது? இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு எப்படி இன்னும் அதிகமாக தெய்வீக வாழ்க்கை வாழ்வது? இதற்கு பகுத்தறிதல் தேவை. மக்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நேரம் மற்றும் மக்களிடம் இருந்து தனியாக இருக்க ஒரு நேரம். இதற்கு சுலபமான பதில் இல்லை. ஹாவர்ட் என்பவர் கூறியது சரிதான். நாம் செய்வது எல்லாம் அன்பில் செய்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் நமக்கு ஞானமும் தேவை.
ஏனெனில் நாம் எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறோம் என்பதில், அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில். ஏனெனில் கிறிஸ்துவிற்கு தொடர்ந்து தங்களின் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறவர்கள், அதாவது மணவாளனிற்காக தயாராக இருப்பவர்கள், இவர்களுக்கும் உலகத்திடம் இருந்து அங்கீகாரம் என்பதை பார்க்கின்றார்கள். ஆனால் ஏதோ ஒன்று மிகவும் தவறாக இருக்கிறது. ஜார்ஜ் ஓவெல் 1940 அல்லது 1950 முன்பதாக இவ்வாறு எழுதினார்: போர் என்பது சமாதானம், விடுதலை என்பது அடிமைத்தனம், அறியாமை என்பது பலம். இன்று நிறைய வேடிக்கையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வஞ்சனையின் காலம். காரியங்கள் எப்படி கையாளப்படுகிறது என்பதில் நிறைய ஞானம் இல்லை. எப்படி இப்படிப்பட்ட விலைவாசி உயர்வு இருக்கிறது? விலைவாசி உயர்வை குறைக்கும் சட்டமானது விலைவாசி உயர்வை குறைப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்யும். குழந்தைகளை காக்கும் சட்டமானது குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இல்லை. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட காலங்கள் இருந்திருக்கிறதா? இல்லை என்றால் இது வித்தியாசமா? த அமெரிக்கன் ரெவல்யூஷன், த சிவில் வார், முதலாம் உலக யுத்தம், கிரேட் டிப்ரெஷன், இரண்டாம் உலக யுத்தம், இவை கடினமான நேரம்தான். ஆனால் அவை எதுவும் இன்று போல இல்லை. மேலும் இன்று என்பது இன்னும் முடியவில்லை. இந்த மணிப்பொழுதை நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அடுத்த வாரம் அல்லது அடுத்த வருடத்தில் தீமை, கெட்டவை என்று கூறுவது இன்னும் அதிகமாக இருக்கும். நாம் நீரோவின் காலத்திற்கு திரும்பி பார்ப்போம் என்றால் அதுவும் தீமையின் உச்சகட்டம்தான். ஆனால் அது வேதாகம காலத்திற்கு திரும்ப செல்கிறது. அப்படியென்றால் கடைசியாக இயேசு இங்கு இருந்தபோது, மேலும் அப்போஸ்தலர்கள் இருந்த போது உள்ளதோடு நாம் ஒப்பிடுகிறோம். அடுத்து நடந்து கொண்டு இருப்பது என்ன என்றால் பாபேலின் கோபுரத்தை மீண்டும் கட்டுதல். நாம் இன்று மீண்டும் பாபேலின் கோபுரத்தை கட்டுகிறோம். நீங்கள் எப்படி என்று கேட்கலாம். நாம் தொழில்நுட்பத்தின் கோபுரத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். அது மனிதனை தெய்வமாக மாற்றுவதோடு இருக்கிறது. மனித பார்வையோடு டிரான்ஸ்ஹியூமனிசம். நாம் எப்படி நம்மை தேவன் படைத்ததோடு அதிகமாக மாற்றுவது? நமக்கு நாமே எப்படி சூப்பர் பவர் கொடுத்து கொள்வது? இது அறிவியலுக்கு ஒரு உந்துதல். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது வருகிறது. அது இன்னும் முழுமையாக இல்லை. கம்ப்யூட்டர்கள் முற்றிலும் உலகத்தை எடுத்துக்கொள்வதற்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது. ஆனால் நிறைய அற்புதமான புரோகிராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விட்னஸிங் த எண்ட் என்ற புத்தகத்தை கூகுள் டிரான்ஸ்லேட் கொண்டு ஸ்பானிஷ் மொழிக்கு மொழிமாற்றம் செய்தார்களாம். அதை அவர்கள் சற்று சீர்படுத்தினார்கள். ஆனால் அது கூகுள் டிரான்ஸ்லேட்டினால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இது ஒரு ஏஐ இன்ஜின் என்பதில் இவர் உறுதியாக இருப்பதாக கூறுகிறார். ஏனெனில் 5 வருடங்களுக்கு முன்பு இது மோசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இவரின் ஸ்பானிஷ் பரவாயில்லை. ஆனால் இவர்களின் மனைவியின் ஸ்பானிஷ் மொழி மிகவும் நல்லது. அவர்கள் இது நல்ல மொழிபெயர்ப்பு என்றார்களாம். இது வரும் 5 வருட காலகட்டத்தில் அவர்களின் இன்ஜின் ஆனது மிகவும் சிறந்ததாக மாறிவிட்டது. அதற்கு ஏஐவிற்கு நன்றி. சைபர்நெட்டிக்ஸ், குளோனிங், மருத்துவ ரீதியில் பாலினத்தை மாற்றுதல், வயது ஏறுவதை நம்முடைய டிஎன்ஏவிலிருந்து அழித்தல். நிறைய மக்கள் வயது ஏறுதல் என்பது டிஎன்ஏவில் ஒரு சிறிய சுவிட்ச் போல என்று உறுதியாக நம்புகிறார்கள். நாம் சென்று அதை எப்படி மாற்றுவது என்பதை கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த சுவிட்சை அணைக்க முடியும். ஏனெனில் உங்கள் உடலில் உள்ள உங்களின் பழமையான செல்லை, உயிரணுவை விட நீங்கள் பழமையாக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து இருக்கின்றீர்கள். அந்த பழைய உயிரணு புது உயிரணுவாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செல்களை, உயிரணுக்களை மாற்றிக்கொண்டே இருக்க முடியும். அப்படி என்றால் எப்பொழுதுமே இளமையாக இருக்க முடியும். நாம் ஏன் அப்படி இல்லை? டிஎன்ஏவில் ஏதோ ஒரு குறியீடு இருப்பது போல தெரிகிறது. அது நாம் இவ்வாறு செய்யக்கூடும் நம் திறனை பின்னாக செய்கிறது. அதாவது தேவன் அந்த குறியீட்டில் ஒரு வரம்பு சுவிட்சை வைத்தது போல இருக்கிறது. அவர் செய்தார். உங்களை இதுவரைக்கும் செல்ல அனுமதிக்கிறேன், அதற்கு மேல் இல்லை என்று தேவன் கூறினார். மனிதனின் ஆயுளை 120 வரை செய்வேன் என ஆதியாகமத்தில் கூறுகிறது. இதன் அர்த்தம் என்ன என்பதை நிறைய மக்கள் எண்ணுகிறார்கள். இதை வெள்ளத்திற்கு முன்பு கூறினாரா? அவர் கூறியிருக்கலாம். மனிதன் 120 வருடத்திற்கும் அதிகமாக வாழப்போவது இல்லை என்ற அர்த்தம் ஆகும் என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். ஒரு நபர் 120 வயதுக்கு மேலாக வாழ்ந்ததாக வாதாடினார். ஆனால் அதுவும் சந்தேகத்திற்கு உட்பட்டது.
அதாவது இந்த நபர் தன்னுடைய தாயாரின் பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி 120 வயது என கூறினார் என்பதாக. 8 பில்லியன் மக்கள் இந்த பூமியில் இருக்க 118, 119, 120 தாண்டி ஒருவரும் வாழவில்லை. ஒரு வரம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனின் ஆயுள் 120 என்பதாக. இவர் இதையும் வசனத்தையும் பார்க்கும்போது 120 என்பது நம்முடைய ஆயுள் வரம்பு. அது வேறு காரியங்களையும் குறிக்கலாம். ஆனால் அது நாம் நிச்சயமாக 120 தாண்ட போகிறது இல்லை என்ற பொருளமாகும் என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், நீங்கள் தேவன் மீது விசுவாசம் வைக்கவில்லை என்றாலும் இதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று தைரியமாக கூறலாம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடந்தது என்ன? அவர்களை யார் வெளியே வைத்தது? சில தேவதூதர்கள். ஏனெனில் அவர்கள் மீண்டும் தோட்டத்திற்குள் சென்று ஜீவ விருட்சத்திலிருந்து எடுத்துவிடக் கூடாது என்றும், மேலும் அவர்கள் தோட்டத்திற்குள் மீண்டும் வராமல் இருப்பதற்காகவும், மேலும் பாவ நிலையில் சதாகாலமாக இருக்காமல் இருப்பதற்கும் அதை உங்களை செய்ய அனுமதிக்கப் போகிறது இல்லை என்று தேவன் உண்மையான ஒன்றை கூறினார். அதனால் வேறு வழியாக திருட்டுத்தனமாக தோட்டத்திற்குள் அனுமதித்து, மேலும் ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் மூலியமாக தம்முடைய சொந்த கனியை செய்ய அனுமதிப்பார் என்று எண்ணுகின்றீர்களா? இல்லை. நாம் அதை செய்யாமல் இருப்போம் என்பதற்காக ஏதேனை தடை செய்தார் என்றால், இங்கும் அவர் நம்மை செய்ய அனுமதிக்கப் போகிறது இல்லை. ஆனால் நாம் அதற்கு அருகில் இருக்கிறோம். இது தனித்துவம் வாய்ந்தது. இது வரலாற்றில் முன்பு நடந்தது இல்லை. இது நம்மை தனித்துவமான நேரத்தில் வைக்கிறது. நாம் இந்த கோபுரத்தை கட்டுகிறோம். அது பரலோகிற்கு அருகில் செல்கிறது. இது தொடர்ந்து செல்ல தேவன் அனுமதிப்பாரா? இல்லை என்று இவர் எண்ணுவதாக கூறுகிறார். பாபேலின் கோபுரத்தை பற்றி வேறு ஒரு காரியம் என்ன என்றால், எல்லாரும் ஒரே மொழியை பேசினார்கள். இவர் அட்வான்ஸ்ட் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டல் ப்ராசஸ் என்பதை பற்றி பேச்சு கொடுக்க உலகத்தில் சென்ற இடங்களில் இவர் ஆங்கிலத்தில்தான் உரையாடலை கொடுத்தாராம். மேலும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த சர்வதேச கருத்தரங்கிற்கு என்ன மொழியில் பேசினார்கள்? ஆங்கிலத்தில். அறிவியலில் இந்த பாபேலின் கோபுரம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. உங்களுடைய வேலையானது ஆங்கிலத்தில் வெளிப்படவில்லை என்றாலும் அது கிட்டத்தட்ட கணக்கில் சேர்க்கப்படாதது போல இருக்கிறது. இது கல்வி முன்னோட்டத்தில் நமக்கு ஏற்கனவே ஒரு மொழி இருக்கிறது. உலகில் உள்ள பெரிய விஞ்ஞானிகளும் ஆங்கில மொழியில் பேசவோ அல்லது வாசிக்கவோ அவர்களுக்கு தெரியும். விசித்திரமாக இருக்கிறது. இது மீண்டுமாக பாபேலின் கோபுரம் தான். தீர்க்க தரிசனத்தின் நம்பகத்தன்மை என்பது இன்னொரு காரியம். அது இன்னொரு சாவி. ஏசாயா 46:8-10. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இந்த வசனம் டாக்டர் வைட்னர் அவர்களுக்கு பிடிக்குமாம். ஏனெனில் தேவன் என்ன சொன்னார் என்பது நமக்கு தெரியும். அதை அவர் செய்வார். அது எப்பொழுதும் சரியாக இருக்கும். அதை அவர் எப்படி செய்வார் என்பதை எல்லா முறையும் பரிபூரணமாக துல்லியமாக யூகிக்க முடியாது. ஆனால் அவரின் மனதில் இருப்பதை அவர் நிச்சயமாக செய்வார். அவர் நாம் இதை படிப்பதற்கும் கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்கும் நிறைய தடயங்களை கொடுத்திருக்கிறார். அதனால் இது சாத்தியமற்றது அல்ல என்று இவர் எண்ணுவதாக கூறுகிறார். ஆனால் அது கடினமானது. நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். நாம் கற்பனை செய்தபடி நடக்காமல் போகலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நமக்கு சொல்லி இருப்பார். அதனால் தொடர்ந்து தேடுங்கள். இதை இவர் விவரிக்கப் போவதாக கூறுகிறார். நாம் அதை பார்க்க ஆரம்பிக்க போது அதை அங்கீகரிப்பது முக்கியம். மேலும் புத்தகத்தின் அட்டையிலுள்ள படமானது ஹான்ஸ் மென்லிங் என்பவரின் அற்புதமான ஓவியம். இது யோவானின் வெளிப்பாடு. இது தனக்கு பிடிக்கும் என இவர் கூறுகிறார். ஏனெனில் இதில் 4 குதிரைக்காரர்கள் இருக்கிறார்கள். மேலும் மக்கள் குகைகளில் ஒளிந்திருக்கிறார்கள். மேலும் பெரிய தேவதூதன் கடலின் நிலத்தில் நிற்பது போன்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. பல படங்கள் வெளிப்படுத்தலில் இருந்து. சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும் காரியங்களை படங்களாக அவர் பிடித்தது. ஆனால் நாம் எதை தேடி பார்க்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கு யோவான் நல்ல வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களோடு போகிறது. நாம் இவற்றை விழிப்பாக கவனிக்க வேண்டும் என நூற்றுக்கணக்கான வசனங்கள் கூறுகிறது. நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இது காண்பிப்பது போல இருக்கிறது. இது நம்மை தயாராக இருங்கள் என்பதை
மீண்டும் கூறுகிறது. இந்த மாநாட்டின் கருப்பொருளும் அதுதான். அதுவும் நம்முடைய ஆசீர்வாதமான நம்பிக்கையும் ஆகும். இதைதான் இவர் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லும் காரியங்களுக்கு இது பலன், சன்மானம். இன்று விசுவாசிகள் பயங்கரமாக பாடு அனுபவிக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசத்திற்காக கொல்லப்படுகின்றார்கள். அவர்களின் பலன், சன்மானம் என்ன? கர்த்தர் மீண்டும் வருவதுதான் அவர்களின் பலன், சன்மானம். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். இது எல்லாம் நாம் தயாராக இருப்பது பற்றி, மேலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை வெளியே எடுப்பதும், மேலும் மற்றவர்களை எச்சரிப்பது, அதுபோல நம்மையும் நம் குடும்பத்தையும் தயார் செய்வது. இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் சபை தேடுகிறது. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவரின் வருகை பிரசன்னமாகுதலை விரும்புவதை வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தின் அன்பும் பாவமும் இந்த ஏக்கத்தோடு யுத்தத்தில் இருக்கிறது. இந்த மாநாட்டில் நேற்றைய தினத்தில் ஹார்வர்ட் என்பவரின் சொற்பொழிவில் இது வந்தது. த லேட் கிரேட் பிளானட் எர்த் என்ற புத்தகம் முதலில் வந்தபோது அவர் இருந்தாராம். அதை பற்றி யோசிக்கும் போது இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது 50 வருட காலமாக கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார் என்று சபையானது கூறுகிறது. நிறைய மக்கள் இது 50 வருடங்களுக்கு முன்பாக என நினைத்தார்கள், ஏனெனில் அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்தது. 88 reasons why the Lord is going to come back in 1988. அதாவது கர்த்தர் ஏன் 1988 மீண்டும் வரப்போகிறார் என்பதை பற்றிய 88 காரணங்கள் என்ற புத்தகம் இருந்தது. மேலும் அது 1988 அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நம் நம்பிக்கையானது ஏமாற்றப்பட்டது. இந்த காலம் இப்பொழுது வித்தியாசமானது. டாக்டர் வைட்னர் இதை இவ்வாறு யோசிப்பதாக கூறுகிறார். உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் போது பிரசவ வலிகள் போன்று வலிகள் இருக்கும். இது ஆரம்பிக்கிறது என்று நீங்கள் மருத்துவமனைக்கு ஓடுவீர்கள். ஆனால் இன்னும் அந்த நேரமில்லை. பின்பு தொடர்ச்சியாக வலி வரும். நீங்கள் மருத்துவமனைக்கு ஓடுவீர்கள். இப்பொழுது இந்த நேரமாக இருக்காது. இவ்வாறு பொய்யான வலி வந்தது என்ற காரணத்தினால் குழந்தை வரப்போகிறது இல்லை என்ற அர்த்தமில்லை. ஆனால் இன்னும் அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் அந்த அடையாளங்கள் எல்லாம் குழந்தை சீக்கிரம் வரப்போகிறது என்பதை கூறுகிறது. மலைகள் வழியாக வண்டி ஓட்டி சென்றிருப்பீர்கள் என்றால் இதோ அடிவானம் நாம் வந்துவிட்டோம் என்பது போல தோன்றும். குறிப்பாக இவர் கான்சஸில் இருந்து கொலோராடோ என்ற இடத்திற்கு செல்லும் போது வந்துவிட்டோம் என்பதாக ஏதோ அடிவானத்தில் காணலாம். ஆனால் இன்னும் 30 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம் சென்ற பிறகும் இன்னும் சென்றடையவில்லை. ஒவ்வொரு முறையிலும் அது பெரிதாகி கொண்டே இருந்தது. இதை முதல் முறை பார்த்தபோதே சீக்கிரம் போய் சேர்ந்து விடுவோம் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும். நாம் 50 வருடங்களுக்கு முன்பு பார்த்த அடையாளங்கள் இப்பொழுது பெரிதாகி இருக்கிறது. அது இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாதவாறு இன்னும் பெரிதாக, அதிகமாக, நிறைவாக, தெளிவாக இருக்கிறது. இதனால் நாம் இன்னும் அங்கும் சென்றடையவில்லை என்று கூறலாம். அருகில் நெருங்கி சென்று கொண்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நாம் சரி என்று கூறுவோம். ஒரு பட்டியல் நிறைய குறிப்பான காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் மட்டுமே இருந்ததினால் நாம் சென்றடைய போகிறோம் என்பதை குறிக்க ஆரம்பித்தது என்பது தெரியும். இப்பொழுது நாம் அந்த பட்டியலிற்கு இன்னும் காரியங்களை சேர்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஸ்தலத்திற்கு திரும்புவார்கள். உலகமானது வெள்ளத்திற்கு முன்புள்ள நோவாவின் நாட்கள் போலவும் மேலும் சோதோம் மற்றும் கொமோரா போலவும் இருக்கும். இது வெகு காலத்திற்கு உண்மையாக இருந்திருக்கிறது. ஆனால் ஓரினச் சேர்க்கை ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது சோதோம் மற்றும் கொமோராவின் பெரிய அடையாளம். இது 20 வருடங்களுக்கு மேலாக வருகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களில் அது வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது திருமணம் என்பது ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையே உள்ள ஒன்று என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று பதிவு வெளியிடுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வேலையை இழந்து விடுவீர்கள். இது நிறைய கம்பெனிகளில் இது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றமாகும். பிரசவ வேதனை. தேசங்கள் இஸ்ரவேலருக்கு மற்றும் எருசலேமிற்கும் எதிராக எழும்புவது. 2500 அல்லது 2700 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேலை சுற்றியிருக்கும் நாடுகள் அதற்கு எதிராக எழும்பும் என்பது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்ததினால்
இது 2000 வருடங்கள் கழித்து இன்னும் உண்மையாக இருக்கிறது, இது அற்புதமாக இருக்கிறது என்று அவர் இதை பற்றி எண்ணுவதாக கூறுகிறார். மேலும் அவர்களுக்கு இன்னும் அதே எதிரிகள் இருக்கிறார்கள். அதே நாடகம்தான் 2500 வருடங்களுக்கு பிறகும் நடக்கிறது. இது உண்மையிலே குறிப்பிடத்தக்கது. மேலும் அதை நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அவைதான் இஸ்ரவேலின் எதிரிகள். ஒரு சிறப்பு சமாதான ஒப்பந்தம் இருக்கும். அதன் பிறகு யூத ஆலயம் மற்றும் பலி ஆராதனையின் திரும்புதல். இதனால்தான் இவர் தன்னுடைய முதல் புத்தகத்தை எழுதினாராம். இதை நாம் பார்ப்பதன் நோக்கத்தின் மற்றொரு காரணம் 10 கன்னிகைகளின் உவமைகள். மத்தேயு 25:1-13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதிலிருந்து பெரிய காரியங்கள் இருக்கிறது. எல்லோரும் நித்திரை செய்தார்கள், புத்தியுள்ள ஸ்திரீகள் மற்றும் புத்தியில்லாத ஸ்திரீகள். 2000 வருடங்கள் காத்திருந்ததில் சபைக்கு ஏதோ ஆகிவிட்டது. இது நீண்ட காலமாக இருந்தது. சில காலங்களில் அவர்களின் வாழ்க்கையை வாழ்வதை பற்றி மட்டும்தான் அவர்களால் கவலைப்பட வேண்டியதாக இருந்தது. 10 கன்னிகைகளும் ஒரே மாதிரிதான் இருந்தார்கள். கோதுமை மற்றும் களைகள் பற்றி பேசும்போது, அல்லது ஞானமுள்ளவர்கள் மற்றும் புத்தி இல்லாதவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். இது சபைக்கு ஒரு விழிப்பின் அழைப்பு. மேலும் எண்ணெயானது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதுபோல அவர்களால் ஏன் எண்ணெயை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை? ஏனெனில் எண்ணெய் என்பது நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியையும் குறிக்கிறது. இது நீங்கள் உங்களுக்கு என பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றை குறிக்கிறது. இந்த காரியங்களை அங்கீகரிக்க இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய புத்தகமாகிய விட்னஸிங் த எண்ட் என்பது 400 பக்கங்கள் கொண்டதாக இருக்கிறது என்று டாக்டர் வைட்னர் கூறுகிறார். இதை படிக்க எந்த குறுக்கு வழியும் இல்லை. இதற்கு நேரம், ஆய்வு தேவை. இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதை எளிமையாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பதாக, அதற்கு முயற்சி செய்திருப்பதாக அவர் கூறுகிறார். புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும் ஒவ்வொரு நபரையும் இவர் மனதில் கொண்டிருக்கிறார் என அவர் கூறுகிறார். ஆனால் இதன் ஆதாரங்கள் எங்கே கண்டுபிடிக்கலாம் என்பதை இவர் கொடுக்க விரும்புவதாக கூறுகிறார். இதற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், நாம் தீர்க்கதரிசன ரீதியில் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வீர்கள். மேலும் அது ஏன் முக்கியம் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் என்பதை உறுதியாக டாக்டர் வைட்னர் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த கன்னிகைகள் உவமையில் ஒரு காலகட்டத்தில் இது வெகு நேரமாகி விட்டது. நாம் இந்த நாட்கள் நெருங்கி வருவதால் உலகத்தில் ஏராளமான வஞ்சனைகள் இருக்கும். அதாவது அதை புரிந்து கொள்ளாதபடி அல்லது படிக்க தேவையான நேரம் இருக்காது. அதாவது வசனத்தில் தெரிய வேண்டிய காரியங்கள் தயாராக இருக்க வேண்டி. அந்த புத்தகத்தின் நோக்கங்களில் ஒன்று காலம் இருக்கும்போது நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. பின்பு மணவாளனை பாதி பேர் இழந்து விட்டார்கள். மணவாளனிற்காக காத்திருக்கிறோம் என்று எண்ணிய பாதி கன்னி பெண்கள் தயாராக இல்லை. மேலும் அவர்கள் உள்ளே செல்லவில்லை. இது எளிமையானது. இழந்து விடுதல் என்பது மீதியான நியாயத்தீர்ப்புக்குள்ளும் உபத்திரவத்திற்குள்ளும் செல்வது என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். உங்களை நான் அறியேன் என்று கூறுவது இரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தமுமாகும். ஆனால் டாக்டர் வைட்னர் தான் மிகவும் நேர்மறையான நபர்.
என்று கூறுகிறார். உபத்திரவத்தில் ஒரு காலம் வருகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், எந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று கூறுகிறது. அப்படி என்றால் இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் அது இருளான காலமாகும். லெஃப்ட் பிஹைண்ட், பின்தங்கிவிடல் என்பது உண்மைதான் என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். ஆனால் அதன் காலம் என்பது துல்லியமாக சரியல்ல என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். லூக்கா 12:35 முதல் 37. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நேராக கூறுகிறது. நாம் தயாராக விழித்திருந்து காத்திருக்க இயேசு எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பார்க்கும்போது விழிப்பிற்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், மேசியா மத தலைவர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரியும். இருப்பினும் அவர்கள் மேசியா தங்களுக்கு முன்பாக இருப்பதை அறியவில்லை. அது எப்படி என்றால், நமக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரிந்தும் முடிவு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பதை அறிந்தும் இருப்பது போலாகும். நிறைய மக்களுக்கு கடைசி நாட்கள் பற்றிய வெளிப்பாடுகள் தெரியும். இருப்பினும் என்ன நடக்கிறது என்பதை கண்டும் இதன் இரண்டிற்கும் உள்ள தொடர்பை அறியாமல் இருக்கக்கூடியதாகும். ஆம், இது யூதர்களுக்கு நடந்தது, இது நடக்கும், நம்மளுக்கும் நடக்கலாம், யாருக்கு வேண்டுமானால் நடக்கலாம் என்பதுதான் பாடமாகும். அப்படி என்றால் அவரின் வருகையின் அடையாளங்களை நாம் தவறிவிடலாம். மேசியா இருக்கிறார் என்றோ CNN அதை பற்றி பேசுகிறதோ என்று கூறி நியான் போர்டுகள் இல்லை, எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. மக்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதும், மேலும் மனிதனை பார்த்து அந்த இரண்டையும் தொடர்பு செய்யும்படி மக்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரிந்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டார்கள். தீர்க்க தரிசனங்களின் அடையாளங்கள் இருந்தது, ஆனால் அவை தவறிவிடப்பட்டது அல்லது மறக்கப்பட்டது. ஏனெனில் இயேசு பிறந்தபோது மேய்ப்பர்கள் அதை அறிவித்தார்கள், ஆனால் அது சிறிய மேய்ப்பர்கள் அல்லவா. கிழக்கிலிருந்து ஞானிகள் அறிவிக்க வந்தார்கள். நகைச்சுவையான காரியம் என்னவென்றால், முதலாம் வருகை கிழக்கில் உள்ள ஞானிகளால் அறிவிக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது வேதாகம தீர்க்க தரிசனங்கள் பற்றி மேற்கில் உள்ள ஞானிகள் பேசுகிறார்கள். இது தன்னை குறிப்பிட்டு கூறவில்லை என்று அவர் கூறுகிறார். இது கவிதை போல இருக்கிறது என அவர் கூறுகிறார். சிமியோன் மற்றும் அன்னாள் தேவாலயத்தில் இதுதான் மேசியா என்பதை கண்டார்கள். அவர்கள் இது மேசியா என்று கூறினார்கள். அப்படி என்றால் அவர்கள் மறந்துவிட்டார்களா? இல்லையென்றால் போதுமான நபர்கள் கேட்கவில்லையா? அவர்கள் நம்பவில்லையா? தேவாலயத்தில் அறிக்கை செய்யப்பட்ட போதும் அவர்களுக்கு மேசியா பிறந்திருக்கிறார் என்பது ஏன் தெரியவில்லை? தீர்க்கதரிசிகளும் இதை கூறினார்கள். மேலும் யோவான் ஸ்நானகன் கர்த்தரின் வழியை நேராக்குங்கள் என்று கூறி கொண்டிருந்தான். மேலும் அங்கு இருக்கிறார் என்று இயேசு வந்தபோது கூறினார். தானியேல் 77 பற்றி அடுத்த அமர்வில் பேசுவோம். இயேசு செய்த அற்புதங்கள் மற்றும் மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அவர்தான் மேசியா என்று நம்பாத நிறைய மக்களால் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்கள். உதாரணமாக போர் சேவர்கள் அவரின் வஸ்திரத்திற்கு சீட்டு போட்டார்கள். இது போர் சேவகர்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள், வசனத்தை நிறைவேற்றினார்கள். அதை செய்து கொண்டிருக்கும் போது அவர்தான் மேசியா என்பதை காண்பித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த 100க்கு அதிபதி உண்மையிலே இதுதான் தேவகுமாரன் என்றான். இதை கண்ட மற்றும் சாட்சியளித்த மக்களும் இருக்கிறார்கள். நாம் இதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கையில் கிறிஸ்துவின் வருகையை நாம் இழந்துவிடக்கூடும். வானம் திறந்து மேகங்களிலே வல்லமையோடு மகிமையோடும் இயேசு வருவதை யாரும் தவறிவிட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பேருந்திற்கு பயணச்சீட்டு வாங்குவதற்கு அது மிகவும் தாமதமாகிவிடும். எது இல்லாமல் இருக்கிறது? தீர்க்க தரிசனத்தை அங்கீகரிக்க விசுவாசம் தேவைப்படுகிறது. மேலும் வேதாகமத்தை வாசித்து காரியங்கள் நடப்பதை பார்த்து இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவு என்று கூற உண்மையில் விசுவாசம் வேண்டும். ஒரு பாய்ச்சல் செய்ய வேண்டும். இல்லையென்றால் இதை கூறுகிறது. இது தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம். ஒருவேளை இது உண்மையில் வசனத்தின் நிறைவல்ல என்பதாக நாம் கூறலாம். இது அவிசுவாசத்தின் பதிலாகும். விசுவாசத்தின் பதில் என்பது கடைசி நாட்களில்
அவர் தனது மக்களை ஒரு தேசமாக மீண்டும் கொண்டு வருவார். அது நடந்தது. இதை பார்த்து இதன் தொடர்பை ஏற்படுத்தலாம். ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதை நீங்கள் யோசித்திருப்பீர்களா இல்லையா என்பது தெரியவில்லை. 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது அந்நிய பாஷை பேசுவதில் மேலும் மற்ற காரியங்களை பற்றிய காரியங்கள். தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் என்ன சொன்னார் என்பதை வாசிக்க வேண்டும், என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை இணைக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இது மிகவும் பொதுவானதாக இருக்கிறது. நிறைய யோசனைகள் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் தீர்க்க தரிசனத்திலிருந்து நம்பக்கூடிய சத்தியங்கள் இருக்க வேண்டும். இவரோடு ஒட்டி கொண்டது என்னவென்றால், நிறைய மக்கள் நிறைய காரியங்களை கூறலாம், ஆனால் நமக்கு தெரிய வேண்டியதை வேதாகமம் துல்லியமாக கூறுகிறது. இது நம்பக்கூடியது. மக்கள் நம்பக்கூடியவர்கள் என்று அவர் எண்ணுவதில்லை. மேலும் இவர் கூறுவதை பரிசோதிக்காமல் இவர் கூறுவது எல்லாம் சரி என்று நினைக்க இவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வேதாகமம் எப்பொழுதும் சரி என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். வேதாகமம் எப்பொழுதும் சரி என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக கூறுகிறார். இது அவரை தன்னுடைய ஆய்வில் நிலைப்படுத்துவதாக கூறுகிறார். முதல் பெரிய அடையாளமானது மத்தேயு 24:32 முதல் 33. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இது உண்மை இல்லை என்றால், இவை நடப்பதை நாம் பார்த்து வசந்த காலம் அருகில் இருக்கிறது என்பதை அறிய கூடாது என்றால், பின்பு நமக்கு எப்படி எதுவும் தெரியும்? எப்படி நாம் கணிக்க முடியும்? இவைகள் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது நாம் இயேசுவின் வார்த்தைகள் மூலம் கண்டுகொள்ள வேண்டும். மத்தேயு 24:34. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளக்கத்திற்கு 2 சவால்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் உண்மையிலே அத்திமரமா? அது ஒரு அனுமானம். அது நல்ல ஒரு அனுமானம். இது சரியானதல்ல என்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? இது சரி என்று இவர் எண்ணுவதாக கூறுகிறார். மேலும் இப்பொழுது இதை நாம் சரிபார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் மீண்டும் ஒரு தேசமாக இருக்கிறது. ஒரு வரையறைக்குட்பட்ட தலைமுறைக்குள் வரவில்லை என்றால் இது இந்த வசனத்தின் உண்மையான விளக்கமல்ல என்பதாகும். இது இந்த வசனத்தின் நல்ல விளக்கம் என்று இவர் எண்ணுவதாக கூறுகிறார். புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய பல வசனங்களை தன்னுடைய புத்தகத்தில் பட்டியலிட்டு இருப்பதாக கூறுகிறார். அது இஸ்ரவேலிற்கும் அத்திமரத்திற்கும் இடையிலான தொடர்பை காண உங்களுக்கு உதவும். இது 100% கிடையாது, ஆனால் இது ஒரு நல்ல அனுமானம் என அவர் கூறுகிறார். ஆனால் இந்த வசனங்களை பயன்படுத்தும் போது இதுதான் அர்த்தம் என்று நாம் கருதுகிறோம் என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் என்று அவர் நினைப்பதாக கூறுகிறார். மேலும் அந்த அனுமானங்களில் சில சரியாக இருக்காது, சிலர் சரியாக இருக்கும். ஒரு தலைமுறையின் முடிவு என்பது எப்போது? ஆனால் உண்மையில் அதன் அர்த்தம் தெளிவாக இருக்கிறது. அதாவது அந்த தலைமுறை இதை பார்க்க போகிறது என்பது. ஆனால் எந்த தலைமுறை? மத்தேயுவின் காலத்தில் உள்ள தலைமுறை அல்ல, இந்த கடைசி காலத்தை காணும் தலைமுறை. அப்படி என்றால் ஒரு தலைமுறை என்பது என்ன? பல சாத்தியமான வரையறைகள் உள்ளன. யோசுவா 5:6. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். யுத்த புருஷர் என்பது மற்ற வசனங்களில் இருந்து 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதை நாம் காணலாம். சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆதியாகமம் 6:3.
அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இங்கு சில சாத்திய கூறுகள் இருக்கிறது. 40 வருடங்கள், 60 வருடங்கள், அதாவது 40 + 20, 70 - 80 வருடங்கள், அல்லது 120 வருடங்கள். குறிப்பீடு ஏது? அத்திமரம் துளிர் விடுவது என்பது எது? ஏசாயா 66:8. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வசனம். இது போர்களால் மாத்திரம் நாடுகள் வெல்லப்பட்ட காலத்தில் உள்ளதாகும். ஒரு நாட்டிற்கு சுதந்திரத்தை அறிவிக்க அனுமதி வழங்கக்கூடிய ஒரு ஐக்கிய நாடுகளின் சபை இல்லை. இது ஏசாயாவின் நாட்களில் உள்ள ஒரு கருத்தல்ல. ஆனால் நவீன காலத்தில், ஆமாம், நிச்சயமாக நீங்கள் ஒரு தேசத்தை அறிவிக்க முடியும் என்று நீங்கள் கூறுவீர்கள். இதுதான் நடந்ததும் கூட. அது மே 14, 1948 ஆகும். குறிப்பிடத்தக்க ஒன்று இருந்தது. ஜூன் 7, 1967 அன்று அவர்கள் 6 நாள் போரில் எருசலேமை மீண்டும் ஒன்றிணைத்தார்கள். அது பிறப்பல்ல, அது அத்திமரத்தின் துளிர் அல்ல. எனவே நாம் இதை பற்றி பேசவில்லை. ஆனால் முதல் நாள், அப்பொழுதுதான் இஸ்ரவேல் தோன்றியது. அது நமக்கு சில காலகட்டத்தை தருகிறது. 1948 + 40 என்பது 1988 ஆகிறது. அதனால் 88 காரணங்கள் 1988 இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். அது நடக்கவில்லை. 1948 + 60 என்பது 2008 ஆகிறது. அது நடக்கவில்லை. 1948 + 70 முதல் 80 வருடங்கள் என்பது 2018 இருந்து 2028 ஆகும். இது ஒரு சுவாரஸ்யமான காலமாகும். அதாவது 2020 தொடக்கத்திலிருந்து நடந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது 2020 இருந்து 2027 என்பது ஏன் முக்கியமான 7 வருட காலம் என்று ஏன் இவர் கருதுகிறார் என்பதை பின்பு கூறுவார் என கூறுகிறார். நாம் இதற்கு கவனம் செலுத்த வேண்டும். இது இந்த காலகட்டத்திற்குள் இருக்கிறது. இதற்குள்ளாக இவர் செல்ல வசனத்திலிருந்து தனிப்பட்ட சாட்சிகளை இவர் நோக்குவதாக கூறுகிறார். இதை நீங்கள் காண்பீர்கள் என்றும் கூறுகிறார். இங்கே ஒரு காலகட்டத்திற்கான ஒரு வாதம் மற்றொரு காரணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு காரணம் இருக்கிறது. அவை அனைத்தும் நமக்கு ஒரே காரியத்தை தான் கூறுகிறதா? ஏனெனில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகளால் நிரூபிக்கப்படாவிட்டால் எதையும் நம்பக்கூடாது என்ற ஒரு நியமம் வசனத்தில் இருக்கிறது. மேலும் வசனத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதை தேவன் வசனத்திற்குள்ளாகவே பல இடங்களில் சாட்சி கூறுகிறார். ஏனெனில் நம்மால் உறுதிப்படுத்தவும் ஏதோ ஒன்று சரி என்பதையும் அறிய முடியும் என இவர் எண்ணுவதாக கூறுகிறார். அடுத்த காலகட்டமானது 120 வருடம் என்பதாகும். அதை சோதிப்பதும் தான். ஆனால் அது அல்ல என அவர் எண்ணுவதாக கூறுகிறார். 2018 முதல் 2028 என்பதுதான் சோதிக்கப்படுகிறது என்று அவர் எண்ணுவதாகவும் கூறுகிறார். மேலும் இதுதான் நிரூபிக்கப்படவும் போகிறது என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார். இதை பற்றி அவர் தவறாக இருக்கலாம். ஆனால் ஒரு உறுதியான இறையியல் வாதம் இருக்கிறது. அதாவது இயேசு கூறியது இதுதான் என்பதற்கு. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் மீண்டும் சேர்க்கப்படுதல். ஏசாயா 11:11. அக்காலத்திலே ஆண்டவர் அசரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. முதலாவது மீண்டும் சேர்க்கப்படுதலானது எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் காலத்தில் 516 முதல் 409 BC-யில் இருந்தது. எத்தனை மக்கள் இந்த சொற்றொடரை கவனித்திருப்பார்கள் என்பது தெரியவில்லை. திரும்ப 2ஆம் விசை அதை செய்வேன் என்பது அது எப்பொழுது? அது நம்முடைய காலகட்டத்தில். அதாவது தேவன் யூதர்களை எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்த்தது. இது 2வது முறை. அப்படியென்றால் நாம் ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கிறோம். இது மிகவும் தனித்துவமானது. இது 2 முறை நடக்கும் என்பது பற்றி சாட்சிகள் கண்டு பிடிப்பது. இது மிகவும் முக்கியம். தேவன் இஸ்ரவேலை பாதுகாப்பார். எசேக்கியேல் 28, 25 முதல் 26. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறியடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள்.
அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அவர்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள் என்பதை கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் அயலார்கள் எதிராக இருப்பார்கள் என்பதையும், ஆனால் தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்பதையும் சாட்சி கூறுகிறது. உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும். 1948 இஸ்ரவேல் தங்களின் சுதந்திரத்தை அறிவித்தார்கள். அவர்கள் உடனடியாக இராணுவத்தால் படையெடுக்கப்பட்டார்கள். மேலும் அவரிடம் நிலையான இராணுவம் இல்லை. நிச்சயமாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் இல்லை. எப்படியோ அதிசயமாக அவர்கள் பிழைத்தார்கள். 1967 மீண்டும் படையெடுக்கப்பட்டது. அவர்கள் 6 நாட்களின் யுத்தம் என்று கூறும் ஒரு யுத்தம் இருந்தது. ஏனெனில் அவர்கள் தங்களின் சுற்றியுள்ள எல்லா எதிரிகளையும் 6 நாட்களில் வீழ்த்தினார்கள். யாம் கபூர் யுத்தத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். 1000 சிரியாவின் இராணுவ டேங்குகள் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் கோலான் ஹைட்ஸ் இராணுவ படையெடுப்பை படிக்க விரும்புவதில்லை, ஏனெனில் மிக சிறிய அளவில்தான் இஸ்ரவேலர்களின் இராணுவ டேங்குகள் இருந்தது. அவை ஒப்பிட்டு பார்க்கும் போது குறைந்த வலு உள்ளவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் சிரியர்களை நிறுத்தி தோற்கடித்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் இப்படியான அற்புதங்களின் கதைகள் இருக்கிறது. அதாவது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் இல்லை. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். மேலும் எசேக்கியேல் இதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இதை எழுதினார். அது இந்த கடைசி தலைமுறையில் நிறைவேற்றப்படுகிறது என்பதை எண்ணும்போது ஏதோ சிறப்புமிக்க ஒன்று இருக்கிறது. சங்கீதம் 147:2 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஒரு 1000 BC 1898 உள்ள இஸ்ரவேலின் புகைப்படம் மற்றும் 2011 உள்ள இஸ்ரவேலின் புகைப்படத்தை இவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் நம் கண்களுக்கு முன்பாக மீண்டும் கட்டப்படுகிறது. தேவன் இது நடக்கும் என்று கூறினார். நாம் அதை அங்கீகரிக்கிறோமா? ஆம், அது நடந்தது. எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். தேசங்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இதை பார்த்து இதை தேவனின் கை என்று அங்கீகரிப்பது. நான் தான் இதை செய்தேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும். ஆனால் சிலர் இவ்வாறு கூறுவார்கள், அதாவது பெரும்பான்மையான யூதர்கள் தேவன் மீது நம்பிக்கையற்றவர்கள் என்று. அது முக்கியமல்ல. தேவன் சொன்னார், அவர் செய்வார், மேலும் அது நடந்தது. எசேக்கியேல் 37:28 அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். நாம் அந்த தேவாலயத்தை பார்ப்போம். தேவாலயம் மீண்டும் கட்டப்படுவதை கர்த்தரின் வேலை என்பதை மக்கள் பார்ப்பார்களா? இது ஒரு அடையாளம் என்பதை தேசங்கள் அங்கீகரிக்குமா? ஆம், ஒரு வகையில் என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார். சில வகையில் டெம்பிள் மவுண்ட் இன்னும் இருக்கிறது. அந்த இடம் இன்னும் தெரியப்பட்ட ஒன்று. அது இன்னும் நம் மத்தியில் இருக்கிறது. அது இன்னும் பரிசுத்த ஸ்தலம். ஏனெனில் தேவன் அது பரிசுத்தமானது என்று கூறினார். கர்த்தரை கொண்டிருக்கும்படி எந்த இடமும் இல்லை. ஆனால் எருசலேமில் டெம்பிள் மவுண்டில் என்னுடைய உள்ளங்கால்களை பாதங்களை வைப்பேன் என்றும் மேலும் என் சிங்காசனத்தை வைப்பேன் என்றும் தேவன் கூறினார். இது முக்கியம், ஏனெனில் தேவன் இது முக்கியம் என்று கூறியதால். எசேக்கியேல் 38:23 இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவைகளெல்லாம் நடக்கிறது என்றும் நாம் இதை தேவனின் கிரியை என்றும் நமக்கு மற்றும் தேசங்களுக்கு இது ஒரு அடையாளம் என்பதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை பற்றிய மற்றொரு வசனமாகும். இஸ்ரவேலின் முக்கியத்துவம் என்பது பற்றி நிறைய இருக்கிறது. மேலும் மிக குறிப்பான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 4வது அத்தியாயத்தில் இருக்கிறது. நாம் பார்த்த இந்த நிகழ்வானது நடக்கும் என்று தேவன் மீண்டும் மீண்டுமாக கூறியிருக்கிறார். குறிப்பாக அது எப்படி நடக்கும் என்பதையும் இதுதான் நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய தருணம் என்று நமக்கு கூறும் பெரிய காரியமாகும். இது டாக்டர் வைட்னர் ஏன் இன்னும் அதிகமான இப்படியான காரியங்களை பார்த்தார் என்பதன் விரைவான மதிப்பீட்டை உங்களுக்கு தரும். ஏனென்றால் இவர் குறிப்பாக தேவாலயம் இருக்கும் பகுதியில் வேலை செய்தார். ஏனெனில்
அதுதான் அடுத்த பெரிய பகுதி என்று இவர் எண்ணியதாக கூறுகிறார். அதிலிருந்து இன்னும் குறிப்பான தீர்க்க தரிசனங்கள் வந்தது. அதை அவர் தொடக்கமாக கருதியதாக கூறுகிறார். இத்துடன் முதலாம் அமர்வு முடிகிறது. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.